ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. اللهم صل على محمد في أول كلامنا، اللهم صل على محمد في أوسط كلامنا، اللهم صل على محمد في آخر كلامنا. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العظيم. فقال نبينا صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு நிஅமத்துகள், அதில் மனிதர்கள் அலட்சியமாக இருக்கின்றார்கள். ஒன்று அஸ்ஸிஹத், ஒன்று உடல் ஆரோக்கியம், வல் ஃபராக், மற்றொன்று ஓய்வு நேரம். இந்த இரண்டு நிலைகளில் மனிதர்கள் மிகவும் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாக கூறிய இந்த வார்த்தை இப்பொழுது உள்ள இக்காலகட்டத்தார்களில் உள்ள இளைஞர்களுடைய வாழ்க்கையில் கண்கூடாக பிரதிபலிக்கின்றது. ஒரு காலம் இருந்தது, நம் முன்னோர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள நேரங்களை ஒவ்வொரு நிமிடத்தையும் செதுக்கி எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஷெட்யூல் போட்டு, விடுமுறையாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பாடக்காலங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சுய தேவைகளுக்காக வேண்டி செலவிடும் நேரமாக இருந்தாலும் சரி, விருந்தாளிகள் வரும் சமயமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் கூட அவர்கள் இந்த பிரோஜனமாகத்தான் அந்த நேரத்தை கழித்தார்கள். உதாரணமாக நாம் இமாம்களை எடுத்துக்கொள்ளலாம். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற எத்தனையோ இமாம்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் தெரியும் அவர்களுடைய வாழ்க்கையிலுடைய நேரத்தை எவ்வாறாக கழித்தார்கள் என்று. ஏன், நம்ம காலத்தில் வாழக்கூடிய ரொனால்டோ அவர் எடுத்துக்கிட்டா கூட தெரியும், அவருடைய வாழ்க்கையில எந்த நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும், எந்த நேரத்தில் தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும்ங்கிறத கரெக்டாக ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகம் அறிந்த ஒரு ஃபுட்பால் வீரராக அவர் இருக்கிறார். அல்லாஹ் தஆலாவும் இதே கருத்தை தனது திருமறையிலே கூறுகிறான். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலாவும் இந்த விஷயத்தை தனது திருமறையிலே கூறுகின்றான். பொதுவாக காலங்களில் ஒரு மாணவனுக்கு படிப்பு காலங்கள் என்றும் விடுமுறை காலங்கள் என்றும் இருக்கின்றது. படிப்பு காலங்களில் அவன் கல்விக்காக வேண்டி, மார்க்க கல்விக்காக வேண்டிய, உலக கல்விக்காக வேண்டிய அவனுடைய வாழ்நாட்களை செலவிட்டு விடுகின்றான். ஆனால் விடுமுறை காலங்களில் அவன் எவ்வாறு செலவிடுகிறான் என்பதுதான் இங்கே கேள்வி. இப்போ உள்ள இந்த காலத்தில் உள்ள மாணவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, லீவ் விட்டுட்டாங்க, அது எத்தனை மாசமா இருந்தாலும் சரி, லீவ் விட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் புக்கை தொடக்கூடாது, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாது, விளையாடணும். விளையாடுறதும் வெளியே போய் விளையாண்டா சரி உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லலாம். ஃபோனில் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி போன்ற விளையாட்டுகளையே தனது வாழ்நாட்டில் முக்கியமாக ஒரு நோக்கமாக வைத்து விளையாடுகிறார்கள். ஒரு சில பேருக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஃபோனை எடுத்து ஃப்ரீ ஃபயருக்குள்ள போல அப்படின்னா தூக்கமே வராது. இன்னொருத்தவங்களோட ஃபோனை வாங்கி பார்க்கும்போது கூட அவங்க ஃப்ரீ ஃபயருக்குள்ள போயிட்டுனா அடுத்த விஷயங்களுக்குள்ள போவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் இருக்கின்றது. இன்னும் எடுத்துக்கொண்டு போனால் ரீல்ஸ்கள் கல்லத்தில் வந்து கொண்டு தான் இருக்கும், நம்மளும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நான் என்னையே சேர்த்து தான் சொல்றேன், தொழுகைக்காக வேண்டி பாங்கு ஒலித்தால் அதுக்கு போக வேண்டியதே கிடையாது. கேட்டால் நான் லீவில் வந்திருக்கேன். இந்த வார்த்தை நானும் என்னுடைய தாயிடத்தில் பல முறை சொல்லியிருக்கின்றேன். அவங்களும் என்னை திட்டிருக்காங்க. இந்த தலைப்பை ஃபர்ஸ்ட் வீட்டில் அவங்க கேட்ட உடனே நான் எப்படி பேசணும்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒன்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நிலைமை இருந்தது. அப்போ தான் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி 2 வாட்டி நான் யோசித்தேன், இதை சொல்லலாமா, நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கா என்று.
ஏன்னால் அந்த அளவிற்கு என்னுடைய நிலையும் அந்த அளவிற்கு தான் இருக்கின்றது, மற்றவர்களுடைய நிலையும் நான் அந்த அளவிற்கு தான் நான் பார்க்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா நாளைக்கு மர்மை நாளில் ஒரு 4 கேள்வி கேட்பான். அதில் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய இளமை காலத்தில் எப்படி கழிச்ச அப்படின்னு கேட்கும்போது, மதரசா மாணவனாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்கூல் மாணவனாக இருந்தாலும் சரி, காலேஜ் மாணவனாக இருந்தாலும் சரி, நான் என்னுடைய இளமை காலத்தை மார்க்க கல்விக்காகவோ உலக கல்வியாகவோ நான் கழித்தேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி கேட்டால், உன் விடுமுறை காலங்கள் எவ்வாறு கழித்த அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல சொல்கிறது நம்மளுக்கு பதில் இருக்காது. அவன்கிட்ட சொல்ல முடியுமா, நான் கேம் விளையாடி கொண்டு கழித்தேன், நான் வீடியோக்கள் பார்த்து கொண்டு கழித்தேன் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அப்பொழுது அல்லாஹ் தஆலா கேட்பான், நீ தொழுதியா, விக்ர் செய்தியா? ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மாறி மாறி சொல்றான், ஃபல்குரூனி யذ்குருக்கும், நீங்கள் என்ன நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், எனக்கு இணை வைக்காதீங்க. நாம் பார்க்குற ரீல்ஸில் நம்மளே அறியாமல் எத்தனையோ இணை வைக்கும் வீடியோக்கள் வரத்தான் செய்யுது. அதையும் நம்மளே அறியாமல் பார்த்து கமெண்ட் பண்ண தான் செய்யணும். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், என்கிட்ட தௌபா கேளுங்க. ஒரு சில பேருக்குலாம் ஓய்வுங்கிறது மிகப்பெரிய வரமாக இருக்குது. கோடி கோடியாக சம்பாதிக்கான், கோடி கோடியாக சொத்துக்களை வைத்திருக்கின்றான், நிம்மதி இல்லை, ஓய்வு கிடைக்கிறது இல்லை, தூங்குனா தூக்க வருது கிடையாது, நிம்மதி இல்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை. எந்த அளவுக்கு சம்பளம் வருதோ அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. ஒரு காய்ச்சல்னு போனாலே பாதி சொத்தை பிடிக்கிறானோ. அப்படி இருக்க பட்சத்தில் கேன்சர் போன்ற கொடி கொடி நோய்கள் வந்தால் அவர்களுக்கு செலவுகள் அதிகமாகத்தான் செய்யும். நிம்மதி இல்லை, ஓய்வு இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கும் சரி, நம் இளமை காலத்தில் நம்மளுக்கு எவ்வளவோ ஓய்வுகளை கொடுத்திருக்கின்றான். 10 மாதங்கள் நாம் கல்வியில் கழித்தாலும், கல்விக்காக வேண்டி நம்மளுடைய எல்லாத்தையும் நம்ம தியாகம் செஞ்சாலும், மீதி 2 மாதங்கள் நம்ம என்ன செய்கிறோம்ங்கிறது தான் கவனிக்கப்படும். அந்த 2 மாதங்களில் நம்ம தொலை போகிறோமா? அல்லாஹ் தஆலா எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்கான். நீ நினைவு கூறு, நீ விக்ர் செய், நீ குர்ஆன் ஓது, நீ எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதி அந்த அளவுக்கு நன்மை. ஏன் நீ படி. இப்போ ஸ்கூல் படிக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல பெற்றோர்கள் நல்லா கவனிக்கணும். ஸ்கூல் படிக்கிறதுக்காண்டி எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் சம்மர் கிளாஸ், இந்த மே மாதம் லீவில் சம்மர் கிளாஸ் அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க, மார்க்க கல்வியை கற்றுக்கு அனுப்புறதுக்கு. ஏமா அவனே 2 மாதம் தான் வீட்டில் இருக்கான், கிரிக்கெட் விளையாட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு அந்த காசை கொடுத்தது யாரு? அல்லாஹ். உங்களுக்கு அந்த செல்வத்தை கொடுத்தது அல்லாஹ். உங்கள் பையனுக்கு மடையில் படிப்பு இருந்துன்னா அந்த வரத்தை கொடுத்ததும் அல்லாஹ் தான். டக்குன்னு அல்லாஹ் ஒரு நிமிஷம் கோவப்பட்டு அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பிடிங்கிட்டான் அப்படின்னா அடுத்த உங்கள் நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் நன்றி செலுத்துங்க, ஆனால் எனக்கு தயவு செஞ்சு மாறு செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம மாறு மட்டும் தான் செய்கிறோம். நமக்கு முன்னாடி பேசினாப்புல 10th ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மற்ற மாசங்கள் கட்டு, அது எல்லா இடமும் நடக்குது. நானும் கண்கூடாக பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நீர் மக்தப்லேயும் 2 பேர் தான் வராங்க, அதுக்கு மேலே கூப்பிட்டு வர மாட்டேங்கணும். கேட்டால் நாங்கள் 10th இப்போ சீனியர்ஸ் ஆகிட்டோம், அதுக்கு மேலே வந்தால் கெத்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட் மாறிடுச்சு. வரவங்க போனால் நம்மளை குறை சொல்லிட்டு போவாங்க, இன்றைக்கி தான் அதை கூப்பிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு காலங்கள் மாறிக்கொண்டு போகிறது. சம்மர் கிளாஸ்கள் அனுப்புனா அவன் மார்க்க கல்வியை கொஞ்சம் கற்றுப்பான். அப்போதான் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். எவ்வளோதான் படிச்சுக்கிட்டே போனாலும் ஒரு கம்ப்யூட்டர் பின்னால் ரோபோட் மாதிரி ஒரே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 2 மாதம், ஒரு 2 மாதத்தில் 1 மாதம் மிஞ்சி போனால் சம்மர் கிளாஸ் நடக்கும். அது மே மாதம். அந்த 1 மாதம் அனுப்புறதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதான் தெரிய மாட்டேங்கின்றது. இப்போ அல்லாஹ் தஆலா நாளைக்கு இந்த கேள்வியை கேட்டான் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பதில் சொல்கிறதுக்கு ஒரு பதில் வேணாமா? யாரெல்லாம் நான் விடுமுறையில் சம்மர் கிளாஸ் போனேன், நான் தொழுவ போனேன், நான் ஃபோன் பார்த்தேன்னா, இருந்தாலும் நான் அமல்கள் செஞ்சேன், நான் குர்ஆன் ஓதுனேன், இத்தனை ஜூஸ் நான் முடித்தேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பதில் தேவை இல்லையா? அந்த பதிலே இல்லாமல் நம்ம அங்கே போய் நின்னா அவனோட ரியாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் வெட்கப்படவும் வேண்டும். ஷைத்தான் வலிக்கிறதுக்கு தான் செய்வான், வெயில் அடிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நாம் அந்த தியாகத்தில் தொழுகைக்காக வேண்டிய செல்வது தான், அந்த தியாகம்தான் அல்லாஹ்விடத்தில் கணக்கில் கொள்ளப்படும். நம்ம எவ்வளோதான் 10 மாதங்கள் கல்வியிலும் இபாதத்திலும் இருந்தாலும் சரி, அந்த 2 மாதங்களில் தொழுகையை விட்டோம் என்றால், குர்ஆன் ஓதுவதை விட்டோம் என்றால் அது எவ்வளோ பெரிய கை சேதம் என்று தெரியுமா? இந்த விடுமுறை, இந்த தன்னுடைய வாழ்நாட்களை ஒழுங்காக கழிக்காதவங்க எவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்க. இமாம் இப்னு ஜௌசி அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு சில மனிதர்களை பார்க்குறேன், அவங்க தன்னுடைய நேரங்களை எப்படி கழிக்கிறதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு பெனாட்டிக்கிட்டு கழிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது உருப்படியாக பண்ணலாம், ஒரு விஷயங்களை பண்ணலாம், அவர் பண்ணுறதில்லை.
கழிக்கணும், நேரத்தை ஓட்டணுங்கிறதுக்காக வேண்டி வேடிக்கை என்ற பெயரில் கண்டதையும் செய்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இமாம் ஜவுசி அவர்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றார்கள். இது இப்போல காலங்களில் ரொம்ப தெளிவாகவே நடக்குது. உடல் ஆரோக்கியம் முக்கியம்தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்ற உடல் ஆரோக்கியமும் நியாமத் என்று சொல்கிறான். அந்த உடல் ஆரோக்கியத்தையும் நம் விளையாட்டின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்று துஆ செய்தவனாக இனிவர காலங்களையாவது உருப்படியாக கழிப்போம் என்று துஆ செய்தவனாக நூரை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.